இந்த செய்வினை, எடுப்பு, வைப்பு, பில்லி, சூனியம் இதெல்லாம் செய்யறாங்க பாருங்க. இந்த மந்திர தந்திரங்கள்லாம் எப்படி செய்யப்படுகிறது? திருவருள் துணை கொண்டுதான் செய்யப்படுகிறது. எல்லாமே இந்த உலக திருவருளால் நடக்கிறது. ஆனால் திருவருளுடைய வடிவ பேதங்களாக இருக்கக்கூடிய உபாசன தெய்வங்கள் மூலமாக செய்யப்படுகிறது. பொதுவாக இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை செய்வனை எல்லாம் செய்வதற்கெல்லாம் ஆள்லாம் ரொம்ப குறைவு. ஏன்னா செய்வனை எல்லாம் செய்யணும்னா அந்த தேவதையோ இல்லை வேற ஏதோ ஒரு தீய சக்திகளையோ தன்னிடத்தை வசப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு ஒரு நியமமான வாழ்க்கை தேவை, நியமமான விரதங்கள் தேவை, நியமமான உபாசனை தேவை. இது 3 இருந்தால் தான் எந்த ஒரு தெய்வமோ சக்தியோ தன்னிடத்தை வந்து வசப்பட்டு நிற்கும், தான் சொல்வதை அது கேட்கும். இன்றைக்கு சேவனை வைக்கிறவங்களோ இல்லை குறி சொல்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கே குறி சொல்றான், அடுத்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கடையில் நின்றுட்டு இருக்கான். இங்கே குறி சொல்றான், பார்த்தா வேற ஒரு தப்போட்டிட்டு இருக்கான். அவன்கிட்ட எப்படி இந்த தெய்வம் நிற்க முடியும்? ஆனாலும் செய்வனை எல்லாம் இருக்கு, எடுத்து வைக்கிறாங்க, எடுக்கிறாங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அதனால பாதிக்கப்படுவதாக சொல்லுகிறார்கள். ஆனா எந்த அதுக்கு காப்பு? செய்வனாசை வச்சிருந்தாலும் அதுக்கு நமக்கு என்னதான் காப்புன்னா, திருவைந்தெழுத்து, பஞ்சாட்சரம், நமசிவாயம் என்கின்ற சப்தம் எங்க கேட்கிறதோ அந்த திசையில கூட வேறு மந்திரங்கள் செயல்படாதுங்கிறார் சேக்கரார். ஞானசம்பந்த பெருமானார் மதுரையில இருக்கிறார். அவர் வசிக்கக்கூடிய அந்த திருமணத்திற்கு சமணர்கள் எல்லாம் மந்திர முறையினாலே தீ வைக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறார்கள். மந்திரத்தினால தீ ஏவுகின்றார்கள். ஆனா மந்திரம் செல்லவில்லை. அங்க அந்த மந்திரத்தினால பத்தல. அதற்கு அழகா சொல்லுகிறார் சேக்கரார் சாமி, ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தேனும் மற்ற மந்திரம் விதி வருமே என்று கேட்கிறார். அதாவது இப்ப திருவேந்தெழுத்து ஓதுறாங்க இல்லையா, திருவேந்தெழுத்து ஜபிக்கிறவங்க, ஒரு திக்கு எடுத்து அடியார் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். ஒரு வீட்டில் ஒரு திக்ஷ எடுத்தவர் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். ஆனா அவரை பார்த்தா அந்த வீட்டில் உள்ளவங்களாம், நீ இது வாழ வழி இல்லாதது, வாழ தெரியாது, உலகத்துல பிள்ளைங்களே அப்படி இருக்கிறாங்க, போறாங்க வராங்க, சாமி கோயில் கொலை நடந்துட்டு இருக்கு, திக்கு எடுத்துக்கிட்டு சாமியார் ஆக போகுது என்ன சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த அறியாமல் இருக்கக்கூடிய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருப்பது அந்த திக்கு எடுத்த அடியார் தான். அந்த ஒரு நபருக்காக, அந்த ஒரு அன்பருக்காக இறைவன் அவருக்கு சங்கடம் வரக்கூடாது என்பதற்காக அந்த குடும்பத்தையே காப்பாற்றிட்டு இருப்பான், எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட பெருமை இந்த திருவேந்தெழுத்துக்கு இருக்கிறது. அந்த திருவேந்தெழுத்து யார் ஒருவர் சொல்லுகின்றாரோ அவர் பார்க்கிற திசையில கூட மேல மந்திரம் வேலை செய்யாதான். சேக்கரார் சாமிகளுடைய கருத்து. ஆதி மந்திரம் மந்திரங்களுக்கெல்லாம் முதல் மந்திரம் இது திருவேந்தெழுத்து. இது சித்தியார் பேசுகிறது. ஏன்னா சித்தியார் ஒரு இடத்துல அத்துவாரூபமாக அறைகுவது என்ன ஒரு பாட்டு சித்தியாரில் வரும். அத்துவாரூபம்னா தத்துவ வண்ணங்கள். இப்போ மந்திர சப்தங்கள்லாம் அத்வாதான். சுத்த தத்துவத்திலிருந்து சப்த பிரபஞ்சத்துடைய காரியப்படாதான் நமக்கு மந்திரங்கள்லாம் வருகிறது. இப்ப அத்துவாரூபமாக அறைகுவது என்னை என்னொரு கேள்வி. அதற்கு சுவாமி அவர் எல்லாமே எதுவுமே உலகத்தில் உற்பத்தி ஆகிறது இல்லைங்கிறதுனாலையும் இந்த மந்திரமே திருவேந்தெழுத்து எல்லா வேதாகமங்களுக்கெல்லாம் மூலவித்தாக இருப்பதனாலையும் சுவாமியோட வடிவமாக சொல்லுகின்றோம் என்று சொல்வார்கள். அப்படி அந்த எல்லாவற்றுக்கும் தலைமையாக இருக்கிறது திருவேந்தெழுத்து. பிரணவத்தினுடைய விரிவுதான் திருவேந்தெழுத்து. திருவேந்தெழுத்து தான் பிரணவம். இந்த திருவேந்தெழுத்தினுடைய விரிவை பேச வருவதுதான் வேதம், ஆகமம், புராணம், சாஸ்திரம் எல்லாமே. இது உண்மையிலக்க ஒரு பாட்டுல பேசும். அப்ப எல்லாவற்றுக்கும் முதன்மையாக இருக்கக்கூடியதாக திருவேந்தெழுத்து. அதனாலதான் ஆதி மந்திரம் 5 எழுத்துனாரு சேக்கரார் சாமி. ஆதி மந்திரம் 5 எழுத்துவார், 5 எழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரம்னார். மாதிரம்னா திசைன்னு அர்த்தங்க. யார் ஒருவர் திருவேந்தெழுத்து ஜபிக்கிறாரோ அந்த திருவேந்தெழுத்து ஜபிக்கக்கூடிய அடியார்களை பார்க்கிறாரு பாருங்க, அந்த பார்க்கிற திசையில கூட வேறு மந்திரம் வேலையை செய்யாதாமா. அப்ப இந்த மந்திரத்துடைய வல்லமை என்ன? அப்போ நாம என்னென்னவோ எண்ணி உலகத்துல பயந்து கொண்டிருக்கிறோமே, அவன் எனக்கு சேவன் வச்சுட்டானோ, இவனுக்கு எடுத்துட்டானோ, வைப்பு வச்சிருக்கிறானோ, மனையில் புதைத்த வஞ்சனைதனையும் அப்படின்லாம் சொல்றான் பாருங்க. ஆணை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிலும் புன்னெறி நாய் நகம் இளம்பும் நீள்முடி மண்டையும் பிள்ளைகள் என்பும் புழக்கடையும் அப்படியாங்கிறது பாருங்க. அது மாதிரியான ஆணை அடியினில் அரும்பாவையினர். ஆணை அடினா யானையோட அடியில யானை அடிப்பட்ட மண் இருக்கு பாருங்க, அந்த மண்ணை எடுத்து கொண்டு போய் சேவனை செய்வாங்களாம். பூனை மயிரும் புன்னெறி நாயும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் இதெல்லாம் கந்தஸ்திகத்தில் வந்து பாருங்க. இப்படியான விஷயங்கள்லாம் வைத்துக்கொண்டு தீய பிரயோகங்கள் செய்வது, இதெல்லாம் நாம திருவேந்தெழுத்து ஜபிக்கிறோம்னா நாம இருக்கிற திசைக்கே வராது, நாம பார்க்கிற திசைக்கே வராது என்றெல்லாம்
சொல்லுகிறார்கள். இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வருகிறார் சேக்கரார் சாமி, எந்த ஒரு இடத்துல ஒரு ஊர்ல ஒரு அடியார் இருக்காருன்னு வச்சுப்போம், அந்த ஊருக்கே யாருக்குமே சேவனை செய்ய முடியாது. இப்போ அதைத்தான் சொல்லுகிறார், நோக்கும் மாதிரத்தேனும். அவங்க பார்க்கிற திசையில கூட செய்வன வேலை செய்யாதுன்னா, அப்ப இவங்க ஒருத்தவங்க இருக்கிறதுனால அந்த ஊரே பயன்பெறுகிறது. அதான் தேசினால் திசையும் விளக்கினார். இவங்களுடைய தேசுனா ஒளி, ஞானம். திருவேந்தெடுத்து ஜபிக்கக்கூடிய திருநீர் உத்திராட்சம் தரித்திருக்கக்கூடிய அடியவர்களுடைய அந்த பிரத்யக்ஷத்தினால ஒரு இடத்துல மங்களம் புலியும். அவர்கள் இருக்கிறதுனாலே நமக்கு பெருமானே இங்க பிரத்யட்சமா இருக்கிறான். அப்போ அந்த இடத்துல வேறு மந்திரங்கள் வேலையை செய்யாது. அவங்க பார்க்குற இடத்துல வேலை செய்யாதுக்கும் பொழுது, ஒரு இடத்துல நம்ம வீட்டு பக்கத்துல யாரோ ஒருத்தர் உத்ராட்ச தாரணம் பண்ணவங்க இருக்கிறாங்க, திடீர் தரிச்சவங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்த மாதிரி எடுத்துக்க எம்பிரான் நான் செய்யும் பணியாதுன்னு போய் அவங்கள்ட்ட கேட்கணும். வித்தியாசம் கொடுக்குறது. இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டால் விழுந்து ஈசன் திறமையை பேணி கவராதே தொழில்மடியார் நெஞ்சின் உள்ள கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று அப்பசாமி காட்டுறாங்க. இதை அதனால அடியார் பண்பு இகழ்வார் ஆதர்னார் இதை ஞானசம்பந்த பெருமானார். அப்படி அந்த அடியார்கள் தன்னுடைய ஞானத்தினாலே, தான் செய்யக்கூடிய பூசையினாலே, தான் ஓதக்கூடிய ஜபிக்கிற அந்த திருவேந்தெழுத்து மந்திரத்தினாலே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட நன்மையை செய்து கொண்டிருக்கிறார், அவரை அறியாமலே என்பது இந்த பாடலுடைய கருத்து. தேசினால் எத்திசையும் விளக்கினார், பேச ஒன்னா பெருமை புறங்கினார். இன்னும் இதுக்கப்புறம் என்னத்தை பேச முடியும்? அவங்களுடைய பெருமையை, அடியார்களுடைய பெருமை இதுதான் என்ன சொல்ல முடியும்? சார், ஒருத்தர் இருக்கிறார், அவர் இருக்கிறதுனால அந்த ஏரியாவுக்கே நல்லதுன்னா, நல்லார் ஒருவர் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைங்கிறது மாதிரி ஒரு அடியார் ஒரு ஊர்ல இருக்காருன்னா அவரால் அந்த ஊருக்கே நல்லதுங்கும் பொழுது அப்ப அவருடைய பெருமை என்ன சார் சொல்ல முடியும்? அதனால பேச ஒன்னா பெருமை புறங்கினார் என்று அழகாக சொல்லுகிறார் நம்முடைய சேக்கரார் சுவாமி இந்த பாடல்ல. மாசிலா மனிதர்கள் மேடிமேல் பூசு நீரு போல் உள்ளமும் குடிதர்கள் தேசிரால் திசையும் விளக்கினார், பேச ஒன்னா பெருமை புறங்கினார் என்று இந்த அடியவர்களுடைய பெருமை இந்த பாட்டில் விளக்கினார் நம்முடைய சேக்கரார் சுவாமி. இந்த பாட்டு அதோட நிறைவாகுது. இந்த பாட்டில் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேட்கலாம், புரியலன்னா